இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். ஜாயல பகுதியில் துப்பாக்கிச்சூடு, 3 வீடுகளை துளைத்த தோட்டாக்கள். மத்திய கிழக்கு போர் சூழலால் சடுதியாக அதிகரித்த மசகு எண்ணெயின் விலை. அக்குரைகொட இரட்டை கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது. அஸ்விசும திட்டத்தின் முதற்கட்டமாக பயனாளர்களின் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் ஆரம்பம். இலங்கையில் உள்ள ஈரானிய பணிக்குழாமை திருப்பி அனுப்ப வேண்டாம், அமெரிக்கா அழுத்தம். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. ஜாயல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெலிகம்பிட்டிய புனித ஆன வீதி இலக்கம் 5 அமைந்துள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான பட்டுவத்தே சாமர என்பவரின் மனைவியின் வீட்டின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்கள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது குறித்த வீட்டின் மீதும் அருகில் இருந்த ஏனைய 2 வீடுகளின் மீதும் சுமார் 23 தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பட்டுவத்தே சாமரவின் மனைவி தற்போது துபாயில் வசித்து வருவதுடன் இந்த வீடு கடந்த 2 மாதங்களாக முதியோர் இல்லம் நடத்துவதற்காக மாதம் 1,25,000 ரூபாய் வாடகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கிச்சூடு நடந்த சமயத்தில் அந்த வீட்டில் 9 முதியவர்களும் 4 தாதியர்களும் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பிராண்ட் வகை மசகு எண்ணெய் கொள்வனவு ஒன்றின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் 9% அதிகரித்துள்ளதுடன் தற்போது அதன் பெறுமதி 93 அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் எண்ணெய் விலை இவ்வளவு உயர்வடைந்தது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்னர் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் நவம்பர் காலப்பகுதியில் மசகு எண்ணெய் விலை இவ்வாறு உயர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தலங்கம அக்குரைகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் மேலும் 2 சந்தேக நபர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த குற்றச்செயலின் பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் ஒருவரை பேருந்து மூலம் மொடராக்கலை பகுதிக்கு அழைத்து சென்றமை மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவை தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 39 மற்றும் 53 வயதுடைய இப்பாகமுவ மற்றும் மாகோல பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்விசும திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் 2022-2023ஆம் ஆண்டுகளில் விண்ணப்பித்து நன்மைகளை பெறுவோர் மற்றும் பெறாதோர் என அனைவரினதும் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2002ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் 23ஆம் பிரிவின் பிரகாரம் நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயம் என்பதால் இப்பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த புதன்கிழமை காலிக்கு அப்பால் உள்ள கடலில் 19 மைல் தொலைவில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட பணிக்குழாமையும் இலங்கையின் பொறுப்பில் உள்ள 2வது ஈரானிய கப்பலில் உள்ள பணிக்குழாமையும் மீண்டும் ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உள்ளக தகவல்களை சுட்டிக்காட்டி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பேற்கப்பட்டுள்ள பணிக்குழாமை ஈரானின் பரப்புரை நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கும் அத்தகைய முயற்சிகளை குறைப்பதற்கும் அமெரிக்கா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.